கலைஞரே வந்து என்ன ரவீந்திரன் துரைசாமி இந்த பொருந்தா கொள்கையற்ற கூட்டணியை பண்ணிட்டாருங்கிறத என்னை அக்யூஸ் பண்ணி பேட்டியை கொடுத்தாரு. எந்த அணியில் நின்னாலும் ராமதாஸ் ஜெயிப்பாருங்கிற அந்த வெற்றி கூட்டணிங்கிற அந்தஸ்து டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய அளவில் வந்துட்டு அது வன்னியர் அரசியல்லேயே உச்சகட்டத்துக்கு ராமதாஸ் போயிட்டாரு. எல்லாரும் அப்படித்தாங்க, ஜெயலலிதா மட்டுமில்ல, ராமதாஸ் அப்படித்தாங்க. எந்த தலைவருங்க பிராமிஸ நிறைவேற்றினாங்க? எனக்குள்ள பிராமிஸ ராமதாஸ் நிறைவேற்றல. ரஜினிகாந்த் தோற்கடிக்க முடியாத பாமகவை அவர் வந்து விருத்தாச்சத்துல தோற்கடிக்க வராருன்னா அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி பாயிண்ட் அடிக்கும். விஜய்க்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லாம திணறாரு. அன்னைக்கு காங்கிரஸ் கூட இருந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வந்து ஜாதி மதத்தோட பாஜக எதிர்ப்பு அந்த மாதிரி தான் அவங்க போவாங்க. அப்போ கிறிஸ்தவ முஸ்லிம் ஆதரவு காங்கிரஸ் மூலமா இருந்தனால ராமதாஸ் அது பிளஸ்ஸா இருந்தது. 2021 மோடியை விட 10% எடப்பாடி பழனிசாமி கிடைக்குது. காரணம் 10.5 வன்னியருக்கு கொடுத்ததுதாங்கிறது ஒரு என்னோட கருத்து. ஓகே, இப்போ வந்து 98 அவங்க கூட்டணி அரசியலுக்குள்ள ராமதாஸ் உள்ள வந்த பிறகு அவங்க வந்து அடுத்த 8 வருஷம்ன்றது ஒரு பாமக தான் தமிழ்நாட்டில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருந்தது. அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல இருந்த காலகட்டத்தில் அவங்களோட அரசியல் எல்லா டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாலும் அவங்களால அந்த 5% ஓட்டு தாண்டி வளரவும் முடியல. ஸோ அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அந்த அரசியலில் 98 எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னே நான் தான் அந்த கூட்டணியை சேர்த்து வச்சேன். டாக்டர் ஐயாவுக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், கழுங்க அவர் பர்சனலாக ஒத்துக்குவார். கலைஞரே வந்து என்ன ரவீந்திரன் துரைசாமி இந்த பொருந்தா கொள்கையற்ற கூட்டணியை பண்ணிட்டாருங்கிறத என்னை அக்யூஸ் பண்ணி பேட்டியை கொடுத்தாரு. டாக்டர் ராமதாஸ் கொள்கைவாதி, ரவீந்திரன் துரைசாமி கொள்கையற்றவர் அப்படிலாம் என்னை பற்றி குற்றம் சாட்டியிருந்தாரு. அதற்கு பிறகு 99ஆம் ஆண்டுல அந்த வெற்றிக்கு பிறகு கலைஞர் ரொம்ப மறந்துட்டாரு. 8+1ங்கிற அளவுக்கு அதை கொடுத்தாரு. 2 சீட்டு கூட கொடுக்க மாட்டோங்கிறவர் 8+1ங்கிற அளவுக்கு அதை கொடுத்தாரு கலைஞர். அப்போ ராமதாஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள வெற்றி கூட்டணி எந்த அணியில் நின்னாலும் ராமதாஸ் ஜெயிப்பாருங்கிற அந்த வெற்றி கூட்டணிங்கிற அந்தஸ்து டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய அளவில் வந்துட்டு அது வன்னியர் அரசியல்லேயே உச்சகட்டத்துக்கு ராமதாஸ் போயிட்டாரு. அது 2099ஆம் ஆண்டு நடந்தது. அப்புறம் 2001ஆம் ஆண்டு மந்திரி பதவி ரிசைன் பண்ணிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணி வச்சு ஜெயித்தாரு. காரணம் அன்னைக்கு மூப்பனார் பிளஸ் திருமாவளவனாலும் ஜெயிக்கும். ஆனா மூப்பனார் பிளஸ் ராமதாஸ்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும். ஒரு 50 தொகுதியில திமுக ராமதாஸோட சேர்ந்து ஜெயிக்கும் தொகுதியில ஒரு 10-15 தான் இருக்கும். 20-25 ராமதாஸுக்கு போயிட்டு போட்டு நமக்கு 10-15 வந்தா கூட பரவாயில்ல, ராமதாஸ கையில எடுக்கிறது தான் லாபம்னு ஜெயலலிதா வெரி ஸ்ரூடு, ஹைலி பிரில்லியன்ட். அப்பப்பா நம்ம இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம எண்ண ஓட்டத்துக்கு எதிராக இதாயிட்டாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன் ஜெயலலிதா அம்மையாரோட அந்த அறிவுத்திறன்ல. 99 ப்ரோ ஒன்னியர் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த ப்ரோ ஒன்னியர் பண்ண ஆரம்பிச்சவங்க இங்க வந்து ப்ரோ ஒன்னியருக்கு ராமதாஸே வச்சு பண்ணிடுவோங்கிற ஒரு இதுல 2001ஆம் ஆண்டு ராமதாஸ மூப்பனார் பிளஸ் ராமதாஸ், மூப்பனார் பிளஸ் திருமாவளவனோட வெரி பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. திருமாவளவன் அந்த இடத்துக்குள்ள நிக்கல. ஸோ அதற்கு பிறகு இந்த வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதா கலைஞர் கைது பண்ணதுக்கு ராமதாஸால் கிடைச்ச பெரிய வெற்றி தான் ஆட்சிக்கு வந்ததான் காரணம்னு 2004ஆம் ஆண்டு கலைஞர் வந்து ராமதாஸுக்கு ராஜ்சபா எம்பின்லாம் பெரிய அளவுக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க 2001 வந்து அதிமுக ராமதாஸ் 2004 திமுக போறதுக்கு என்ன காரணம்? சொன்ன மாதிரி ராஜ்சபா கொடுக்கல ஜெயலலிதா. ஓகே, அதாவது எல்லாரும் அப்படித்தாங்க, ஜெயலலிதா மட்டுமில்ல, ராமதாஸும் அப்படித்தாங்க. எந்த தலைவருங்க பிராமிஸ நிறைவேற்றினாங்க? எனக்குள்ள பிராமிஸ ராமதாஸ் நிறைவேற்றல. கேளுங்க அவர்கிட்ட, ரவீந்திரன் பிராமிஸ் பண்ணீங்களா? அவர் உங்களை கட்சியை அழிக்க இருக்கும்போது 4 தொகுதி உள்ள இடத்துல 5 தொகுதியாட்ட ஆக்கி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு ஒரு வெற்றியை கொடுத்து வெற்றி கூட்டணிக்கு அஸ்திவாரம் விட்ட ரவீந்திரன் துரைசாமிக்கு நாலேஜ் ஒர்க்கும் போல்டா விஷயங்களை அவர் அணுகுறதும் அன்னைக்குள்ள முதலமைச்சரையே எதிர்த்து களமாடினு தான் கேளுங்க. ஆமாம் பாரு, ஆனால் ப்ராமிஸ் அவர் நிறைவேற்றலை. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து ராஜ்சபா கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றலை. நான் என் கட்சியில் ஆட்கள் இருக்காங்க, டெமோக்ராட்டிக்காக தான் நான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு அந்த அம்மையார் சொல்லவும் அவங்க 2004 கூட்டணி வந்து ஒரு
பெரிய வெற்றியை ராமதாஸ் மீண்டும் பெற்றாரு. வெற்றி கூட்டணி. அவர் வந்து அனுபவம் படிப்பினையாகி பெரிய லெவல்ல அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிதானமா வில் போரோட அரசியல் பண்ணி கரெக்டா இது வெதரோட டைரக்ஷனை பார்த்து பெரிய அளவுக்குள்ள அவர் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தவிர்க்க முடியாத சக்தி, வட தமிழகத்தின் முக்கிய சக்திங்கிறது 2004 உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. அன்புமணி அப்பந்தான் ஹெல்த் மினிஸ்டர் ஆனாரு. அது அவங்களோட அரசியல் வரலாற்றில் பெரிய சாதனை. அதுக்கு பிறகுதானே பாண்ட் ஃபைட்டர்ஸ் வந்து எப்படி விடுவாங்க, நாம வி cannot do and undo things. மனித நீதிக்கு மனித நீதி 98 அலைன்ஸை நாம பண்ணி கொடுத்தோம். அப்போ அதுக்கு அன்பு பண்றதை நாம செய்வோங்கிற பணியை நாம தொடர்ந்து செய்துட்டு இருந்தாலும் கூட அவர் வந்து 2004ஆம் ஆண்டு வெற்றி வந்து அவருக்கு அசைக்க முடியாத வெற்றி. 2001ஆம் ஆண்டு வெற்றி வந்து ஜெயலலிதா அம்மையார் நம்ம இன்புட்டே எடுத்துக்கிட்டு அவரை சேர்க்கறது பெரிய லாபம்னு பெரிய அளவுக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் அரசியல் பண்ணி 2001ஆம் ஆண்டு வெற்றியும் அவருக்கு பெரிய வெற்றியாக தான் அந்த ராமதாஸுக்கு. ஓகே, இப்போ இந்த 98 2004 இந்த காலகட்டத்தில் பாமக வந்து பல்வேறு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் நிறைய வந்து அவங்க அரசியல் சக்தியை மட்டும் தீர்மானிக்கும் சக்தியா ஸ்ட்ரெங்தன் ஆனதால பாமகவுக்கு எதிர்ப்பு மக்கள் மத்தியில் வந்துச்சு, இல்லை பொதுவாக வன்னியர் சமூகத்துக்கு எதிர்ப்பு மக்கள் வந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு எதிர்ப்பு மென்டாலிட்டி தான் 2006 விஜயகாந்தோட எமர்ஜென்சிக்கு காரணமாக இருந்துச்சு. கண்டிப்பா அந்த இடத்துல விஜயகாந்த் வந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றா வரல. ரஜினிகாந்த் பிரச்சாரம் பண்ணி ரஜினிகாந்த் தோக்கடிக்க முடியாத பாமகவை அவர் வந்து விருத்தாச்சலத்துல தோக்கடிக்க வர்றாருன்னா அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி பாயிண்ட். இப்ப விஜய்க்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லாம திணறாரு. இஷ்யூ இல்ல விஜய்க்கு. அஜித் வந்தாலும் அஜித்துக்கு இஷ்யூ இல்ல, சூர்யா வந்தாலும் சூர்யாவுக்கு இஷ்யூ இல்ல. விஜயகாந்த் என்ட்ரி பாயிண்டா எடுத்தது ஐயான்னு கலைஞரும் ஜெயலலிதாவும் மாறி மாறி ராமதாஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வட தமிழகத்துல வெற்றி கூட்டணி பாமக தான் இருக்கிறதுல எதிர்த்து தான் அது ரஜினிகாந்தே தோத்து போன அந்த லெவல்ல ராமதாஸுக்கு பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிட்டு பறக்க விட்ட பலூனில் ஒரு ஊசியை வைத்து குத்தி போட்டு விட்டேன்னு சொன்னாரு. ஏற்கனவே நம்ம தனிப்பட்ட முறையில வேற பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு மனித நீதிக்குன்னு அவரை வீழ்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில ரஜினிகாந்த் பறக்க விட்ட பலூனில் ஊசியை குத்தின்னு சொல்லும்போது நமக்கு டபுள் கோமாட்டாச்சு. நம்ம அறிவு ஆற்றலை பயன்படுத்தி இவருக்கு அளவு உயரத்தை காட்டிருந்தாங்களா உறுதியா இருந்தோம் நாம. பட் வன்னியருக்காக உழைச்சவரு அந்த ஓட்டு அவருக்கு மூப்பனார், வைகோ அண்ணன், கேப்டன் விஜயகாந்த் எல்லாரும் விழுந்த பிறகும் வில் போரோட அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோட அந்த வாக்குகளை அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. என்னைக்கும் காப்பாத்திட்டு இருக்காரு. வன்னியருக்கு உறுதியான தலைவர், வன்னியருக்கு நம்ப பண்ண தலைவர். இவர் அளவுக்கு வன்னியருக்கு சாதனை பண்ணது எந்த தலைவரும் எந்த ஜாதிக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக நம்ம செய்த சாதனைகளையும் நம்ம அச்சீவ்மெண்ட்டையும் நாம சொல்லாம இருக்க முடியாது. அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ 2006 வந்து என்னதான் விஜயகாந்த் ஸ்பிட் ஆகுதுன்னா ராமதாஸ் அங்கம்பட்டு அணி வந்து வெற்றி பெற்றுச்சு 2006. பட் ஆனால் 2009 அப்புறம் 9-11 ராமதாஸ் இருக்க பக்கமே ஜெயிக்காதுன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா 2006 இந்த எதிர்ப்பு வந்து 9-11 இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது 2006 ஜெயலலிதா அம்மையார் வந்து நம்ம கொடுத்த இன்புட்ஸ் இதன் அடிப்படையில் பரேர் சமூக ஓட்டை திருமாவளம் மூலமெல்லாம் கன்சால்டேட் பண்ணி பாமக தோக்கடிக்கலான்னு 12 தொகுதியில தோக்கடிச்சிட்டாங்க. அதுபோல விருத்தாச்சலத்துல விஜயகாந்த் தோக்கடிச்சிட்டார். அப்போ பரேர் சமூக ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி நான் வன்னியர் கன்சால்டேஷன்ல நீங்க காமராஜுக்கு ஸ்ட்ராட்டஜி, எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜி, உருவத்தோட இப்போ பண்ணலாம், திருமாவளவனுக்கு உருவம் கொடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாங்கிறது வந்துட்டு. ராமதாஸுக்கு உருவத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஸ்ட்ராட்டஜி, காமராஜருக்கு ஸ்ட்ராட்டஜியை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை உருவம் கொடுத்து பண்ணலாங்கிறது மெல்ல மெல்ல உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது 12 தொகுதியில ஜெயலலிதா அம்மையார் காட்டுனதும் கலைஞர் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்து உருவம். அதான் கேட்கிறேன், நீங்க அப்படி உருவம் கொடுத்து பண்ணும்போது 2006 கொடுத்து செஞ்சோம் ராமதாஸால ஜெயிக்க முடியுது. ஜெயலலிதா வந்து திருமாவளவன் கொடுத்து பண்ணாங்க. அப்போ அந்த அணி வெற்றி பெறுது. எஸ், ஐ காட் தி பாயிண்ட். நான் சொல்றேன், அன்னைக்கு காங்கிரஸ் கூட இருந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு வந்து ஜாதி மதத்தோட பாஜக எதிர்ப்பு அந்த மாதிரி தான் அவங்க போவாங்க. அப்போ கிறிஸ்தவ முஸ்லிம் ஆதரவு காங்கிரஸ் மூலமா இருந்தனால ராமதாஸ் அது பிளஸ்ஸா இருந்தது. 2004 கிறிஸ்தவ முஸ்லிம் ஆதரவு காங்கிரஸால இருந்தனால ராமதாஸ் பிளஸ்ஸா இருந்தது. 2019 கிறிஸ்தவ முஸ்லிம்களின் காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன். சோ அங்க திருமாவளவன் மட்டும் அங்க டிசைடிங் ஃபேக்டர் இல்ல, டாக்டர் ராமதாஸ் மட்டும் டிசைடிங் ஃபேக்டர் அல்ல. 2004 காங்கிரஸ் பிளஸ் ராமதாஸ் ஸ்வீப். 2019 காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் ஸ்வீப்.
வடக்க. ஓகே, பட் ஆனால் 11க்கு வரும்போது சட்டமன்ற தேர்தல் இது, காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் பிளஸ் ராமதாஸ் இருந்தும் அந்த அணி ஏன் கருத்தை அது பொருந்தா கூட்டணி ஆயிட்டு. நான் அதை திருமாவளவன் சொன்னேன், கேட்கல. ரவிக்குமார் வந்து ராமதாஸ் நட்புல அதை இதாக்கி விட்டுட்டாரு. அது பொருந்தா கூட்டணி ஆகி போயிட்டு. ஆனா ராமதாஸ் வந்து 2009 ஜெயலலிதாவை தென் சென்னை, திருவள்ளூர், சேலத்துல செம்மல அண்ணன் ஜெயித்தாரு. சேலம், விழுப்புரம், திருப்பூர், மயிலாடுதுறை இவ்வளவு தொகுதிகளில் ராமதாஸ் வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சார். ஜெயலலிதாவால வன்னியர் ஓட்டை ராமதாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் தான் பாசிட்டிவ் சக்தி. வன்னியருக்கு வெளிச்சம் வேணும்னு ராமதாஸ் பின்னாடி வன்னியர்கள் திரண்டது தான் பாசிட்டிவ். இது திருமாவளவனுக்கு போலரைசேஷன், இளைய பெருமாள்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் தான். ஸோ அதனாலதான் பாசிட்டிவ் போலரைசேஷன் தான் இன்னைக்கும் டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு பெரிய சக்தியாட்டு இன்னைக்குள்ள தமிழ் மண்ணில் நின்றுட்டு இருக்கிறாரு. கடைசியா வந்து அவரு 3.8% வாக்கு தான் எடுத்தாருன்னு சொன்னா அதற்கு காரணம் 23 சீட்டை குறைச்சி வாங்கினது 10.5க்காக தான் வாங்கினார். வன்னியருக்கு உறுதியானவருங்கிறது மீண்டும் அவரை பற்றிய நம்ம மனச்சாட்சிப்படி அந்த உண்மையை நம்ம பதிவு பண்றோம். சார், 2011க்கு அப்புறம் நீங்க 98ல நீங்க முன்வைத்த இந்த ப்ரோ வன்னியர் ஆன்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் ஜெயலலிதா கொஞ்சம் அக்ரெசிவா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து நான் மனச்சாட்சிப்படி செயல்படக்கூடியவன். தமிழ் மண்ணில் நான் பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு டாக்டர் ஐயா அறிவு ஆற்றலையும் மதிச்சது காரணம். முக்கால அரசியலும் உணர்ந்த உங்களை என் அரசியல் ஆலோசகர்கள் ஒருவராக மதிக்கிறேன்னு அவரே கைப்பட லெட்டர் எழுதி தந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு அவரை பற்றிய அறிக்கைகள் இதெல்லாம் வந்து விடுறதுக்கு எனக்கு முழு உரிமையும் கொடுத்திருந்தாரு. எந்த ஒரு செய்தி தொடர்பாளருக்கும் எந்த ஒரு தலைவரும் இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்திருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை கொடுத்த டாக்டர் ராமதாஸுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணுங்கிறது ஒரு இயல்பான நம்மளோட கேரக்டர். அந்த வகையில ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஆண்டி ராமதாஸ்ங்கிறதுக்காக அவரை கைது பண்ணி கொடுமைப்படுத்தினார். இயற்கை அந்த அம்மையாருக்கு தண்டனை கொடுத்தது. அந்த இடத்துக்குள்ள நான் வந்து ராமதாஸுக்கு அந்த அம்மையார் அரசியல் ரீதியா பண்ணாலும் அந்த கைது, அந்த அநீதிகளை வந்து நான் மனப்பூர்வமா எதிர்க்கிறேன். அதனாலதான் இயற்கை அந்த அம்மையாருக்கு தண்டனை கொடுத்துன்னு சொல்றேன். அந்த அம்மையாருக்கு ஸ்ட்ராட்டஜி, ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜில இதை பண்ணுனா பரையர் சமூக ஓட்டுகள் வந்து கன்சால்டேட் ஆகும்னு அந்த அம்மா நினைச்சாங்க. அதே மாதிரி கன்சால்டேட் ஆயிட்டு 2016ஆம் ஆண்டு அந்த அம்மையார் ஜெயிக்கிறது காரணம் திருமாவளவன் இல்லாமலே பரையர் சமூக ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு கரேஜியஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. பட் அதுல கொடுமைப்படுத்தினதுக்கு அவங்க இயற்கை தண்டனை கொடுத்துங்கிறத நான் இயற்கை நீதியை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கிறனால நம்ம அதை பேசுறோம். ராமதாஸ் நான் மனப்பூர்வமா சொல்றேங்கிறது அவருக்கு புரியும் இந்த இடம். ஸோ இவர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அரசியல் ரீதியாக அதுல பெரிய வெற்றியை பெற்றாங்க. அது மிகப்பெரிய சாதனை. இன்னும் சொல்ல போனா 2019 பாமக அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இழந்தது பறையர் ஓட்டுக்களை தான் பெரிய அளவில் இழந்தாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளை 2016 இழந்து முடிச்சுட்டாங்க. என்னைக்கு மோடி வந்து விருந்து சாப்பிட்டாரோ அன்னைக்கே முடிச்சுட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாம யாரோ 4 பேர் சொல்றதை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சரி, நடக்கட்டு பாத்துக்கலாம். சோ இழந்தது இந்த ஓட்டை தான் பெரிய அளவுக்குள்ள இழந்தாங்க. ஸோ ஜெயலலிதாவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பலன் கொடுத்தது. அதற்காக எடுத்த வழிமுறை ஏற்புடையது அல்ல. ஓகே, இப்போ வந்து அப்ப அதே மாதிரி ஒரு ஜெயலலிதா அளவுக்கு அக்ரெஷன் இல்லாட்டியும் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் தன்னுடைய வாக்கு வங்கியும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பில்ட் பண்ணாங்க. இல்ல ஸ்டாலின் இல்ல நீங்க 2019 நீங்க கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா கலைஞரே பேசியிருக்க மாட்டாரு ராமதாஸ் எதிராக அப்படின்னு. இவர் வந்து உங்களுக்கு இந்த கூட்டணி போனதுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவான அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணார் ஸ்டாலின். 2019 ஒரு வெற்றியை அக்ரெசிவா பெற்றாரு. அந்த வெற்றியை பெற்றுட்டு நான் வென்று விட்டேன் சொல்லல. ஒரு மூத்த தலைவரா கலைஞரை மதிக்கிறார். எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கலைஞருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு. தன்னோட பிறந்த நாளுக்கு அன்புமணி அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்குறாரு. ஜி.கே. மணிக்கு பெரிய மரியாதை கொடுக்குறாரு. ஜி.கே. மணிய ரொம்ப பெரிய அளவில் மதிக்கிறார். ஜி.கே. மணி டாக்டர் ராமதாஸோட முழு விசுவாசி. ஜெயலலிதாவுக்கு இவர் ஓபிஎஸ் மாதிரி விசுவாசி தான் ஜி.கே. மணி. ஸோ அவரு பெரிய அளவுக்குள்ள பாமக மதிக்கிறாரு, அவங்க கருத்துக்களை மதிக்கிறாரு. அந்த வகையில கலைஞர் மாதிரி நான் தோக்கடிச்சிட்டேன் பாமகவன்லாம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டெல்லாம் அவருக்கு கிஞ்சித்தும் கிடையாது. உள்ளுக்குள்ள போய் வாழப்பாடி ராமமூர்த்தி வெர்சஸ் ராமதாஸ் எல்லாம் பொலிட்டிக்ஸ் எல்லாம் அவரு ஒண்ணுமே அவரு பண்ணல.
ராமதாஸே தனக்கு நட்பா இருக்கும்போது வந்து வேற வன்னியர் சக்திகள் குரு, மனோஜ், அந்த விருதாம்பிகை அவங்களெல்லாம் ஒன்றும் அவர் என்டர்டெயின் பண்ணல. அதே மாதிரி வேல்முருகன் எம்எல்ஏ இருக்கிறாரு. அந்த மாதிரி கலைஞர் பண்ண அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணல. ராமதாஸ் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் போல்ஸ், தமிழ் மக்களுக்கு இந்த மண்ணுக்காக போராடினவர், சமூக நீதிக்காக போராடினவர், வன்னியர் சமூகத்தின் ஒளிவிளக்கு. நமக்கு அரசியல் ரீதியா தேவையில்லை. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் திரு எடப்பாடியை பொறுத்தவரை என்னைக்கு தேவையோ அன்னைக்கு பாத்துக்கலாம். ஓகே, என்னைக்கு தேவைக்கோ அன்னைக்கு பாத்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப அடுத்து இப்ப எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. ரெண்டு பேருமே டஃப் பார்கெய்னர், ரெண்டு பேருமே ரஃப் அண்ட் டஃப்பான ஆட்கள். அந்த இடத்துல தான் ராமதாஸ் வந்து எடப்பாடியை ஜெயித்துருவாருன்னு நான் நம்புறேன். ஆனா அன்புமணி ஜெயிக்காம கோட்டை விட்டுருவாருங்கிற அச்சமும் எனக்கு இருக்குது. கலைஞர் ஜெயலலிதாவாலே விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன், கலைஞர் ஜெயலலிதாவாலே பாமக வாக்கு வங்கி 5% குறைவா எடுத்துட்டு போக முடியல. ஒரு எடப்பாடி அப்படி எடுத்து போய் காட்டிட்டாரு. 19 கண்டிப்பா காட்டிட்டாருன்னா வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக, வன்னியருக்காக அதை தியாகம் பண்ணி தான் பாமக 23 சீட்டு டாக்டரையா வாங்கினதுனாலதான் எடப்பாடி அதை சாதிக்க முடிஞ்சது. எடப்பாடி சாதிச்சுட்டாருங்கிறத நானே பேசியிருக்கிறேன். நான் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன், எல்லாரும் மூஞ்சிக்கு நேரம் ஒரே மாதிரி பேசக்கூடியவன். ஏன்னா தாண்டிங்க நாடார் தொண்டை தன்னோட சார்ந்த இந்து மக்களுக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆரையே நேருக்கு நேர் சவால் விட்டு ஒரு தலைவருக்கு தோண்ட, எம்ஜிஆரே அந்த தலைவர் மாதிரி யாரும் இல்லைன்னு சட்டசபையிலே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில நான் அன்னைக்கு எடப்பாடியை பற்றி பேசினதான் இன்னைக்கு நான் பேசுறேன். ஆனா டாக்டர் ஐயாவும் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஆளு. எடப்பாடி கிட்ட இந்த பேரத்துல அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அன்புமணி கூட ஒருவேளை ஏமாந்துடலாம், டாக்டரையா ஏமாற மாட்டாரு. இதுவரை எல்லா பேரத்திலுமே அவரு பேரம்னா அரசியல் கூட்டணி இதுல வந்து எல்லா இதுலயுமே ஜெயித்தாரு. எந்த இடத்துலயுமே அவர் இதுல தினகரன் பத்திரிகையில ஒரு சீட்டு தான் அவருக்குன்னு சொன்னாங்க. 5 சீட்டு வாங்கி கொடுத்தோம் 98ல. அதே மாதிரி 99ல எந்த இதுனாலும் அவரு மேலதான் நின்னாரு. நீங்க சொன்னது மாதிரி 2021 மட்டும் 23ங்கிறது குறைவு தான். ஆனா அது வந்து வன்னியருக்கு 10.5ங்கிற சமூக நலனுக்காக தான் அந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய 30-35 சீட்டை குறைச்சி வாங்குறாருங்கிறதும் 100க்கு 100 உண்மை. சார் இறுதியா சார், இப்ப இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு ரிலேட்டடா பேசும்போது அதிமுக தோல்விக்கு வந்து அதுவும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி நான் அப்படி நினைக்கல. இல்ல அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதுக்கு நான் நினைக்கல வம்சி, நான் நினைக்கிறதா மேட்டர் வம்சிங்க. அவங்க நினைச்சிட்டு போறாங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். ஓகே, 2019 படுதோல்வி அடைஞ்ச அந்த அணி 2021ல மோடியை விட 10% எடப்பாடி பழனிசாமி கிடைக்குது. காரணம் 10.5 வன்னியருக்கு கொடுத்ததுதாங்கிறது ஒரு என்னோட கருத்து. நீங்க வந்து இத ஜெயலலிதா தலைமையில இருந்து 2016ல வெற்றி பெற்ற அந்த கட்சி 2021ல தோத்து போனது காரணம் கேட்டா அது ஜெயலலிதாங்க. சும்மா நீங்க இதுதாங்க ரூலு. சரி, ஓகே, இது ரூலுங்க, அது எக்ஸெப்ஷனுங்க ஜெயலலிதா. சரி, ஓகே, நான் வந்து அதுல ஓகே நீங்க நினைக்கலாம், பட் அவங்க வேற. பட் ஒரு அம்சி என்னதான் பேட்டி எடுக்க வந்துட்டீங்க, என் கருத்தை தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அந்த கேள்வி தான் நான் கேட்கிறேன். ஓகே, பட் இதுல எல்லாருக்கும் மாறுபட்ட ஒப்பீனியன் இருக்கும். ஆனா உங்க ஒப்பீனியனா சொல்லுங்க, அதெல்லாம் வரவேற்கிறேன். உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க வம்சி, நான் வரவேற்கிறேன். ஆனா அரசியல்வாதி சான்ஸ் எடுக்க மாட்டாங்க, அது உண்மை. எஸ், சான்ஸ் எடுக்க முடியாது. அப்படி சான்ஸ் இருக்கும்போது மறுபடியும் 10% இஷ்யூவை அதிமுக எடுப்பாங்களா இல்ல திமுகவே அந்த இஷ்யூ எடுப்பாங்க? ஏன்னா அப்படி எடுத்தா ஒரு பாசிபிலிட்டி தான், நீங்க இல்லைன்னு பாத்துக்கிறீங்க, ஒரு பாசிபிலிட்டி தான் பிற சமூகங்கள் நமக்கு எதிராக போகுன்ற வாய்ப்பு இருக்கும்போது அந்த 10 வன்னியர் உள்ளொதுக்கீடு திமுகவும் அண்ணா திமுக எடுப்பாங்களா? அந்த உள்ளொதுக்கீடு மீறி தான் ஸ்டாலின் ஜெயித்திருக்கிறாரு. ஆமா சார், இப்ப ஸ்டாலின் கிடைச்ச ஓட்டு என்னன்னா அந்த உள்ளுக்கு ஒதுக்கீடுக்கு எதிரானவங்க ஓட்டு போட்டாங்க. அது உண்மை. நம்மளே பல கம்யூனிட்டி, அதுதாங்க நான் சொல்ல வரேன். அதே மீறி தான் ஜெயித்திருக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற திருமாவளவனே போதும், அந்த அணியை இன்டாக்டா வச்சு கொண்டு போனாலே போதும், ப்ரோ ஒன்னியர் பண்ணாலே போதும். வந்தவாசி பேரன் அவரு கிருஷ்ணசாமியோட சன் விஷ்ணு பிரசாத், இந்த மாதிரிப்பட்டவங்களெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கேண்டிடேட் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி ப்ரோ ஒன்னியர் பண்ணாலே ஸ்டாலினுக்கு போதும். அதனால அவருக்கு பாமகங்கிறது வந்து மஸ்ட் ஒன்றும் கிடையாது. பாமக வந்து அவரு 19ல 0 ஆக்கிட்டாரு. இல்ல பாமக மஸ்ட் கிடையாது, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் வன்னியர்களுக்கு இந்த ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி தேர்தல் இந்த இஷ்யூ எடுத்தே ஸ்டாலின் தான். வன்னியர் இந்த ரிசர்வேஷன் இஷ்யூக்குள்ள அவர் போறா, அது வந்து அவர் அதை டெஃபர் பண்ணி வைப்பாரு. 24ல அது சம்பந்தமா எதுவும் பண்ண மாட்டாரு. 24க்கு மேல ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் அதுல போக முடியும். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுத்து அது போகாம இருந்தா சீமானே சொல்லுவாரு, ஜாதிவாரி கணக்கெடுக்காம போனது பல தமிழ் சமூகங்கள் வந்து வருத்தம் இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுத்து வன்னியர் 17 இருந்தா நீங்க 10.5க்கு மேல 14 கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கொடுங்க,
ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணுங்கிறத சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. ப்ரோ வன்னியர் இதுல வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதா கொள்ளக்காரினே வாங்கி அடிக்கிறாருன்னா அவரோட அந்த கருத்தியல் வந்து இளைஞர்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் கவனத்துல கொள்ளாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ராமதாஸ்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, மு.க. ஸ்டாலினாலும் சரி, 1ல இருந்து 7க்கு போன சீமான் வந்து எந்த ஜாதி ஆதரவை பற்றி எப்படி போவாராங்கிறது வந்து யாருமே சான்ஸ் எடுக்க முடியாது சீமான் விஷயத்துல. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு சீமான் கேட்கும்போது ஸ்டாலினுக்கு இன்னைக்கு மஸ்ட்ங்கிற ஒரு இதுல இல்லாத ஒரு 10.5% இடஒதுக்கீட ஸ்டாலின் இன்னைக்கு அவசரப்பட்டு செய்ய மாட்டார். ஆனா நாளைக்கு 26ல செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, அரசியல் அரங்கத்துக்குள்ள அப்படி ஒரு இது வந்ததுன்னா டாக்டரே தன்னோட சேர்த்துக்கிட்டு வன்னியருக்கு 10.5 இதையும் தாண்டி கூட ஸ்டாலின் செய்து கொடுக்கலாம். 24ல அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஓகே, லாஸ்டா சார், இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நானும் அதான் சொல்றேன், 12 கூட கொடுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துருங்கிறதான் என்னோட கருத்தாட்டும் சொல்றேன். முதல்வர்களுக்கு அதான் வச்சிருக்கேன். இது வந்து நான் வன்னியருக்கு எதிராக பேசுறேன்னு சில பேர் தவறுதலா சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது, நியாயத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன். ஓகே, லாஸ்டா சார், நீங்க 51ல ஃபர்ஸ்ட் காமராஜ் பத்தி பேசும்போது காமராஜ் வந்து ஆன்டி வன்னியர் நான் வன்னியர் கன்சால்டேட் பண்ணார், வன்னியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பெருசாக கொடுக்கல. ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சியில அது காமராஜ் காலகட்டத்தில் பெரிய வன்னியர்கள் பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நீங்களும் சொல்றீங்க இப்படி வன்னியர்கள் வந்து பார்லிமெண்ட் வரும்போது இந்திரா காந்தி குடும்பத்துக்கு பெரிய கேளுங்க. அதுக்கு என்ன காரணம்? காமராஜரே பெருசா ஏத்துக்காத ஒரு கம்யூனிட்டி இந்திரா காந்தி குடும்பத்தை ஏத்துக்கிட்டு வருது, என்ன காரணம்? காமராஜ் வன்னியருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல. காமராஜுக்கு மாநில தலைவர் கக்கன், சிறுலிபுதூர் கிருஷ்ணசாமி நாயுடு, இவரு ராமச்சந்திரன் நாயுடு, கரையாளர், தென்காசி கரையாளர், ஒரு கோனாரு, ஒரு யாதவ், ஒரு 2 நாயுடு, ஒரு பறையர், இவங்களதான் காமராஜ் தான் தலைவரா இல்லாத காலகட்டத்தில் தன் கட்சிக்கு தலைவரா வச்சிருந்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அம்மையார் தலைவரா வச்சிருந்தது திண்டிவன ராமமூர்த்தி, எம்பி சுப்பிரமணியம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. எம்பி சுப்பிரமணியம், திண்டிவன் ராமமூர்த்தி ராஜீவ்காந்தி காலம், தென் வந்தவாசி கிருஷ்ணசாமி, இவரு திண்டிவன மாத்தி, 4 வன்னியர்களை அந்த குடும்பம் வந்து தலைவரா வச்சிருக்காங்க. அப்போ பார்லிமெண்ட்னா அந்த குடும்பம் வந்து ராகுல் காந்திக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. அதே மாதிரி ராமையா சாப்லார், ஆர்.வி. சாமிநாதன் 2 முக்குலத்தோரை இந்திரா காந்தி அம்மையார் தான் தலைவரா வச்சிருந்தாங்க. காமராஜ் முக்குலத்தோரையோ வன்னியரையோ தலைவரா வைக்கல. இதனாலதான் ராகுல் காந்திக்கு சைலண்டா ஒரு ஆதரவு இருக்குது. காலேஜ் பேட், இது உண்மை. அதைத்தான் நான் பலரும் சொல்லும் போது இந்த உண்மை இருக்குங்கிறது சொல்றேன். ஆண்டி காமராஜா தான் இந்த உண்மை வருது. ஓகே, காந்தி காமராஜா தான் இந்திரா காந்தி இதை பயன்படுத்தி வராங்க. ஓகே, இந்திரா காந்தி 4 வன்னியருக்கு பதவி கொடுத்தாங்கிறத வன்னியர் சமூகம் அந்த நன்றியோட பண்றாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்திக்கு வாக்களிக்கிறாங்க. ஓகே சார், ஓகே சார், இவ்வளவு தூரம் வன்னியர் சமூகத்தின் அரசியல் பத்தி ரொம்ப பேசிட்டோம். அடுத்த கட்டம் அவங்க அரசியல் அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ சார். நன்றி.